ஒரு நாள் ஒரு மனிதர் ஒரு சிறிய கண்ணாடி கப் தண்ணீரை கைப்பிடித்து நின்றார். அவர் கேட்டார், இதில் ஒரு கரண்டி உப்பை போட்டு கலக்கனா சுவை எப்படி இருக்கும்? அவர் ஒரு சிப் குடித்தார். ஐயையோ, ரொம்ப உப்பு, குடிக்க முடியல. பிறகு அவர் ஒரு கொஞ்சம் பெரிய கப்பை எடுத்தார். இப்போ அதே ஒரு கரண்டி உப்பை இந்த கப்ல போட்டுறேன். அவர் குடித்தாரு. ஓகே தான், கொஞ்சம் சுவை இருக்குது, ஆனா சுமார் தான். பிறகு அவர் ஒரு ஜாரை எடுத்தார். அதே ஒரு கரண்டி உப்பு போட்டார். இந்த முறை அவர் சமாதானமாக குடித்தார். தயாரி இல்ல, பிரச்சனை இல்ல. இறுதியாக அவர் ஒரு ஏரியை காட்டி சொன்னார், இந்த ஏரிக்குள்ள அந்த ஒரே கரண்டி உப்பை போட்டுறீங்கன்னா சுவைக்கு ஏதும் வேறுபாடா வரும்? இல்ல, ஒன்னும் மாறாது. அவர் சிறிது நேரம் நின்று ஒரு ஆழமான வார்த்தையை பகிர்ந்தார். வாழ்க்கை உப்பை எப்போதும் இழைக்கும். பிரச்சனைகள், வேதனை, ஏமாற்றங்கள், இது உங்க கட்டுப்பாட்டில் இருக்காது. ஒரு பறவை வந்து உங்கள் தலையில் பண்ணும். அதை நீங்க கட்டுப்படுத்த முடியுமா? அந்த பறவையை நீங்க அடிக்க முடியுமா? இது போல வாழ்க்கையில யாருமே கேட்காம நிகழ்ந்த நிகழ்வுகள் நிறைய இருக்கும். ஆனா இந்த உப்பை நீங்க கட்டுப்படுத்த முடியாதது போலே உங்க உள்ளத்தை நீங்க விரிவாக்கி கொள்ள முடியுது. உங்க மனசு ஒரு குடம் அளவுல இருந்தா ஒரு சிறிய பிரச்சனையும் பெரியதா தோன்றும். ஆனா மனசு ஒரு ஜார் மாதிரி அல்லது ஒரு ஏரி மாதிரி பெரியதாக இருந்தா அதே பிரச்சனையும் கரைந்து போயிடும். மனதை பாதிக்காது. வெளிப்புற வாழ்க்கையை நாம் கட்டுப்படுத்த முடியாது. ஆனா உள்ளே நாம் எல்லாம் வரம்பற்ற சக்தி கொண்டவர்கள். அதான் வாழ்க்கையின் ரகசியம். குறைவான சிந்தனையிலிருந்து பெருமளவு உணர்வுள்ள மனதுக்கு பயணம் செய்யுங்கள். மனது சிறியதாக இருந்தால் சிறிய பிரச்சனைகளும் பெரிதாக தோன்றும். மனது பெரியதாக இருந்தால் எந்த சவாலும் கரைந்துவிடும். ஓரேரியில் ஒரு கரண்டி உப்பை போட்ட மாதிரி. அவர் மீண்டும் ஒரு சிப் குடித்தார், சிரித்தார், மனநிறைவுடன் சொன்னார், அதான் ரகசியம். சுருங்க வேண்டாம், விரிவாக்குங்கள். இந்த உணர்வு பூர்வமான கதையை பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன? கீழே கமெண்ட்களில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். இப்படியான சக்தி வாய்ந்த கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். தவறவிடாதீர்கள்.